ஐயா கொண்டித்தோப்பு மாதிரி வெறுங்கையோட வந்து நிக்கிறாங்க. போறம்போக்கு எங்கடா அவன்? பின்வாசல்ல நிக்கிறாங்க. அவனை அங்கேயே அடிச்சு துரத்துடா. வெட்டிட்டு வரான வெட்டுப்பட்டு வந்து நிக்கிறான் டாடி பையன். அம்மையப்பா வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. ஆணி வேற புடுங்கிட்டா மரம் தானா சாஞ்சிடும். அறுக்கிறேன்டா உன் ஆணி வேற. சீக்கிரம் கிளம்புவா. வாங்க வாங்க பாத்தா. எல்லாரும் தயாரா? வாமா. பாத்தா உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி விசேஷத்துக்கு எல்லாம் நான் வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது, வந்துதான் ஆகணும். இல்லைங்க தம்பி, ஆத்தா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. வாங்க தம்பி நாம போலாம். அப்படியா? சரி ஆத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்கப்பா. வரோம் அத்தை. வாங்க வாங்க. அம்மையப்பா, ராஜேஸ்வரிய பத்திரமா கூட்டிட்டு போப்பா. வரோம் அத்தை. புறப்படுங்க புறப்படுங்க. வர்றேம்மா. வாங்க. இந்தா போடாதா. நல்லா இருக்கா? ரொம்ப அழகாத்தா. பெருக்கிறதுக்கு வெத்தலை கேப்பியே, இந்தா போடா. போ சீக்கிரம் கிளம்பு. ஆத்தா இன்னும் என்னடா வேணும்? இல்லாத்தா, நான் கேட்டா நீ தரமாட்ட. நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொன்னேன். ஆத்தா அது நீ அம்மையப்பனுக்கா வச்சிருக்காத்தா. நான் கேட்டாலும் தரமாட்டாத்தா. அதனால நானே எடுத்துக்கிறாத்தா. அம்மையப்பா உனக்கு கண்டிப்பா ஆம்பளை புள்ளவா? நம்ம ஆத்தால கிரிக்கெட் கட்டியால குத்திட்டு ஓடிட்டா. உண்மையாவா? ஆத்தா ஐயோ ஆத்தா, ஐயோ ஆத்தா, ஆத்தா கிறுக்கு பையில நம்பி ஏமாத்திட்டியா ஆத்தா? ஆத்தா அம்மையப்பா, எந்த சக்தியாலும் அடக்க முடியாத ஒண்ணு ஆத்தாவும் சுண்டு விரல தொட்டதோ நின்னுட்டே பாத்தியா? அதப்பா, அதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம். அருவால கீழே போட. இங்க வாப்பா. அம்மையப்பா, இனிமே இந்த வேகம் வேண்டாம். புருஷனை எழுந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அரண்மனையில பிறந்து வளர்ந்த ராஜேஸ்வரிக்கு
அந்த கஷ்டம் வேண்டாம். அன்னைக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா என் மருமகளை தூக்கிட்டு வாடான்னு சொல்லிருக்க மாட்டேன். ஜமீனையே அழிச்சிட்டு வாடான்னு தான் சொல்லிருப்பேன். அம்மையப்பா, எதிரியை பழி வாங்கணும்னா வெட்டிதான் ஆகணும், குத்திதான் ஆகணும். அப்படின்னு இல்லை ராசா. நாம நல்லபடியா வாழ்ந்தா அதுவே போதும். அதுதான் நம்ம எதிர்க்கு கொடுக்கிற தண்டனை. அம்மையப்பா, அம்மையப்பா, அந்த தண்டனைய என் தம்பிக்கு கொடுக்கணும். சரியா? செய்யறாத்தா. அம்மா ராஜேஸ்வரி, என் புள்ளியோட உசுர எத்தனை நாளா எனக்குள்ளேயே வச்சிருந்தேன். இப்ப அந்த உசுர உன் கையில ஒப்படைக்கிறேன். அத நீதான் அம்மா காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அதனால தான் அவங்க எல்லாருக்கும் விருந்து. அம்மையப்பா, சோறு தண்ணி கூட இல்லாம அப்படியே குந்தி கிடக்குறிய ராசா. ஆத்தா போனதுக்கும் உனக்கு மட்டும் இல்ல கண்ணு, எங்களுக்கும் தான். வயத்துல இருக்கிற பிள்ளைக்காகவாவது ஒரு ரூபா சாப்பிடுன்னு உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னா, கழுத்து புள்ளைய பட்னியா கிடக்கும் போது வயத்து பிள்ளைக்கு என்னத்துக்கு சோறுன்னு கேட்கிறா கண்ணு. வாங்க தம்பி. வாங்க கண்ணே. என்ன மன்னிச்சிருக்கேன். எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? என் சோகம்தான் எனக்கு பெருசு நினைச்சு உன்னையே மறந்துட்டேன். என் தாய் போன சோகத்துல இங்க ஒரு தாய் இருக்கிறதே நினைக்கல தாய். அதை விடையா, இந்த மலை மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிற மனசு மல்லிகை பூவை விட மெலிசுன்னு எனக்கு தெரியாதயா? ஏயா கலங்குற? இந்த நேரத்துல கூட என் சோகத்துக்கு ஆறுதலா இருக்கு. எப்படி தாய்? ஒண்ணு தெரியுமாயா, இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வரும்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா இந்த வயித்துல கூட குழந்தைய சுமந்திருக்க மாட்டேயா. என்ன தாய் சொல்ற? இல்லையா, மடியில படுக்க வச்சு உனக்கு ஆறுதல் சொல்ல இப்ப என் மடி இல்லையா இல்லையே. அழாதையா, நான் சொல்றத கேளு. நீ அழுத பார்க்க கூடாதுன்னுதான் நானே உன்னை தனியா விட்டேன். இப்படி அழுதா எப்படியா? அழாத தாய். வா, முதல்ல பசி தரலாம்.